ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL 2025ல சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸை பத்தி எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனா சிஎஸ்கேவோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பத்தி நம்ம யாருமே பேசினது கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிஎஸ்கேவோட ஃபாஸ்ட் பவுலிங் பத்தி தான் பேச போறோம். அட் த சேம் டைம் இது சிஎஸ்கே மட்டும் இல்ல, எல்லா டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் பத்தியும் நம்ம பேச போறோம். கடைசியில 10க்கு எவ்வளவு மார்க் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம பேச போறோம். ஓகேவா? சோ இந்த IPL 2025 சீசன் ரொம்ப முக்கியமான சீசனா பல டீம்ஸுக்கு அமையும். அதுல ரொம்ப முக்கியமான டீம் வந்து சிஎஸ்கே. ஏன்னா எப்பவுமே அவங்க ஒரு சீசன் வந்து குவாலிஃபை ஆகல அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பயங்கரமா ஆடி குவாலிஃபை ஆகி கப்பே அடிச்சுட்டு போயிருவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு இயரா சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போற இயரா இந்த இயர் அமைதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல நம்பர் 1 நம்ம பேச போறது கலீல் அகமது. கலீல் அகமது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இவரை நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல எபிலிட்டி வந்து இவர்கிட்ட வந்து பாலை ஸ்விங் பண்றதுக்கு, அதாவது இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டுமே பண்ற ஒரு எபிலிட்டி இருக்கு. தீபக் சகர் இல்ல அப்படிங்கிறப்போ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்தை எடுத்து நிரப்புவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ இந்தியன் டீம் சைடும் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நல்ல கமெண்டபிளான ஒருத்தர் தான். கண்டிப்பா ஒரு நல்ல அசெட்டா சிஎஸ்கேக்கு இருப்பாரு. அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் IPL எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2 வருஷமா அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்கேல வர்றப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டப்பா இருக்கும். சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நல்லா சூட் ஆகும். வெளியில போறப்பையும் அவர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கலீல் அகமது வந்து ஒரு நல்ல பிக் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்தபடியா அனுசுல் கம்போஜ். எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் வந்து ஒரு செம்மையான சர்ப்ரைஸ்டான ஒரு பிக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து அனுசுல் கம்போஜை எடுத்துட்டு வந்தாங்க. காரணம் என்னன்னா ஒரு நல்ல டேலண்ட் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர், ஒரு எக்ஸப்ஷனலான டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காரு. இப்போ ரஞ்சி டிராபி நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 மேட்சஸ்ல 32 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலயும் 10 விக்கெட் ஹால் அப்படிங்கிற ஒரே மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்தாருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். நல்ல ஃபேஸ் அண்ட் அக்யூரசி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஸ்ட்ராங் கண்டெண்டரா இருப்பாரு சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். செம்மையான ஒரு டேலண்ட். எப்படி யூஸ் பண்ண போறாங்க அனுசுல் கம்போஜ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி மும்பை பட்டறையில இருந்து அங்க செதுக்கப்பட்டு வர்ற ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக் மேட்ச் பிளேயரா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். மூணாவதா மதிசா பதிரானா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேயோட ஃப்ரண்ட் லைன் பேசரா இருப்பாரு. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்டா இல்ல. T20 கிரிக்கெட்டோட ஒரு ரெவலேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட அந்த யூனிக்கான ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிருச்சு அவரை. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல அவரை நல்லா கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேட்ஸ்மேன்ஸ் போட்டு பொழந்தெடுக்கிறாங்க. இதை தாண்டி பவுலிங் வைஸ்ல அவர் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுறாருங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஒரு T20 கேம்ல பண்ணக்கூடாத ஒரு கிரைமான விஷயம் அப்படின்னா எக்ஸ்ட்ராஸ் போடுறது. அதை தலைவர் ரொம்ப ஈஸியாவே பண்றான். ஒரு 4 ஓவர் போட்டு 45 ரன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுல 15-20 ரன் எக்ஸ்ட்ரானாலேயே போயிருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நல்லா விளையாண்டாரு. ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு, 24 ரன் கொடுத்து. அதுக்கப்புறம் பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட இம்பாக்ட் எங்கேயுமே கிரியேட் பண்ணல ரீசன்ட் டைம்ஸ்ல. ஆனா IPL சிஎஸ்கேக்காக ஆல்ரெடி நல்லா ஆடி இருக்காரு. அதனாலதான் அவரை வந்து ரீடைன் பண்ணாங்க. சோ சிஎஸ்கேவோட லைனப்ல இவர் கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கலங்கடிக்குது அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா நாதன் எல்லிஸ். நாதன் எல்லிஸ் ஆஸ்திரேலியன் பேசர். அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். வேர்ல்டு கிரிக்கெட்ல நடக்கிற நிறைய குளோபல் லீக்ஸ்ல போய் ஆடிட்டு இருக்காரு. அங்க நல்லா பெர்ஃபார்மும் பண்றாரு. ரீசெண்டா நடந்த பிக் பாஸ் லீக்ல ஒரு டீமை லீட் பண்ணி அங்க கப்பும் அடிச்சு ஒரு நல்ல கேப்டனாவும் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மேபி ஒரு பேக்கப் ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு நல்ல அசெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ்திரேலியாக்காக சாம்பியன்ஸ் டிராபி ஆட போறாரு. பாப்பா என்ன பண்ண போறாரு அங்க போய் அப்படிங்கிட்டு. அதுக்கு அடுத்தபடியா 5வது இடத்துல சாம் கரன். சாம் கரன் இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர். அவர் வந்து நான் வந்து இப்ப ஃபாஸ்ட் பவுலிங் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல பேட்டிங்ல எப்பப்பா அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. சீரியஸா சூப்பரா விளையாண்டிருக்காரு பேட்டிங். பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அந்த மிடில் ஓவர்ஸ் கடத்துறதுக்கு இவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. நிறைய குரூஷியலான விக்கெட்ஸும் IPL எடுத்திருக்காரு. வேர்ல்டு கிரிக்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அவர் இப்போ இங்கிலாந்து டீம்ல கரண்டா இல்ல அப்படின்னாலும் T20 வேர்ல்டு கப் 2022 மறக்க முடியாது. அவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸா வந்தாரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே ரொம்ப கமெண்டபிளா இருந்த ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்ல முடியும். IL T20 நல்ல ஒரு லீகா அவருக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் பிளேயிங் லெவல்ல இடம் பிடிப்பார் அண்ட் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். 6வதா பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி. முகேஷ் சௌத்ரியோட அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது சிஎஸ்கேல வந்து ப்ரீவியஸ் சீசனே காட்டிட்டாரு. ரொம்ப நல்ல ஒரு பிளேயர். எஸ், நம்ம எல்லாரும் சொல்றோம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முகேஷ் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு. ஏன்னா ஒரு செமையான லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் அவருக்கும் ஒரு சின்ன இன்ஜுரி கன்சர்ன் இருந்துகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அவரால் பாலை நல்லா ஸ்விங் பண்ண முடியுது அண்ட் ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பவர் பிளேல நல்லா பண்றாரு. ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஒரு பேட்டராகவும் தன்னை எவால்வ் பண்ணியிருக்காரு. நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தார் அப்படின்னா IPL 2025 முக்கியமான பிளேயரா மாறுவாரு. ஏன்னா தோனி இவரை ரொம்ப நம்பினாரு. ஆப்வியஸ்லி அந்த சீசன் நல்லாவும் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜூரி தான் இவருக்கு இருந்த பிரச்சனை. இப்ப மறுபடியும் சிஎஸ்கேக்குள்ள வந்திருக்காரு. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர், நம்மளோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடோட டீம் மேட் அவர் அங்க. ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்சு கேம்ஸ் கிடைக்கும். பாப்பா என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா 7ஆவதா கம்லேஷ் நாகர்கோட்டி. கம்லேஷ் நாகர்கோட்டி இந்த அண்டர்-19 காலகட்டத்திலேயே வந்து செம்மையா எல்லாருமே பார்த்த ஒரு பிளேயர். ராஜஸ்தானை சேர்ந்த ஒருத்தர், ஒரு நல்ல ரா பேஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிளேயர் அண்ட் நல்ல ஃபீல்டர். அவரோட ஃபீல்டிங் பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க. ஒரு செமையான ஃபீல்டர். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப நல்ல ப்ராமிசிங் காட்டின ஒரு பிளேயர். ஆனா அவருமே இந்த இன்ஜூரினால பயங்கரமா பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவரோட கேம்ஸ் பெருசா இம்ப்ரூவ் ஆகாம அப்படியே போயிருச்சு. இப்ப நல்ல அந்த சிஎஸ்கேயோட ஃபேஸ் அட்டாக் குள்ள வந்திருக்காரு அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இன்க்ளூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சீசன் அவருக்கு விளையாடலாம் வாய்ப்பு கிடைக்காது, அது ஓப்பனாவே சொல்றேன். ஆனா நிறைய கத்துப்பாரு. கண்டிப்பா அடுத்த வருஷம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு கலக்குவார் அப்படின்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. கமலேஷ் நாகர்கோட்டிலாம் அந்த சிவமாவி இவங்கலாம் இந்தியா ஆடி இருக்க வேண்டிய பிளேயர்ஸ். சிவமாவி கூட ஆடிட்டாரு. கமலேஷ் நாகர்கோட்டி நம்ம பார்க்கவே முடியல. IPL கூட பார்க்க முடியல பெருசா. இந்த வருஷம் கண்டிப்பா நிறைய கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். மேபி எங்கேயாவது யாராவது இன்ஜுரி ஆகிறப்ப கூட உள்ள வரலாம். அதுக்கு அடுத்தபடியா 8ஆவதா ஜேமி ஓவர்டன். ரீசன்ட் டைம்ஸ்ல இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ODI T20 எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கல்ல. இதுல ஜேமி ஓவர்டன் as a பேட்டரா பெருசா ஒன்னும் பண்ணல. ஆக்சுவலா அதான் உண்மை. இந்தியன் பிச்சர்ஸ்ல கொஞ்சம் தடுமாறுறாரு. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு போக போக பிடிச்சிருவாரு. IPL எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணி வந்துருவாரு. ஆனா நான் அவரை ஒரு பேட்டரா தான் கன்சிடர் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா பவுலிங்ல செமங்க. சீரியஸ்லி ரொம்ப நல்ல BBL சீசனுக்கு அப்புறம் இங்கிலாந்து டீம்ல இடம் பிடிச்சாரு. அங்கேயும் வந்து பவுலிங் வைஸ்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. சிஎஸ்கேவோட செமையான ஒரு இன்க்ளூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு பவர் ஹிட்டர் வேற. நல்லா எப்படி சொல்றது, ஒரு 6 அடி இருக்காருங்க. அங்கேருந்து பால ரிலீஸ் பண்றாரு. பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் பண்றாரு. எல்லாமே பண்றாரு. நான் ஒரு பவுலரா இம்பாக்டே பண்ணி பார்க்கல. பட் ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் நல்லது பவுலிங். இதுல ஆப்வியஸ்லி சிஎஸ்கே சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரொம்ப நல்லா சூட் ஆகுற ஒரு பவுலர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இதுதான் சிஎஸ்கேவோட அந்த ஃபேஸ் பேட்டரி அப்படின்னே சொல்லலாம். இதுல நான் ரொம்ப வாட்ச் அவுட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா சாம் கரன், அதுக்கப்புறம் வந்து அந்த அனுசுல் கம்போஜ், மதிசா பத்ரானா, அதுக்கப்புறம் வந்து கலீல் அகமது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜேமி ஓவர்டன் கூட வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணுவாரு. அது மாதிரி நீங்க யார் வாட்ச் அவுட் பண்ண போறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சிஎஸ்கேவோட ஓவரால் மார்க் 10க்கு இந்த ஃபேஸ் பவுலிங் யூனிட்ல மட்டும் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா 7 கொடுப்பேன் கண்டிப்பா. அந்த 3 மார்க் எங்க போனுச்சு அப்படின்னா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு சில பேருக்கு ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க சேப்பா கண்டிஷன்ஸுக்கு எந்த மாதிரி சூட் ஆவாங்கிறது ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 மார்க் குறைச்சேன். சோ உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டே. அனதர் மேப் ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.